கிஃப்ட் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரிலேஷன்ஷிப்பில் கிஃப்ட் ஷேரிங் அப்படிங்கிறது சிலருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த பொருள்னாலேயோ இல்லைன்னா நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அவங்கள நினச்சி வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல லவ்வை கம்யூனிகேட் பண்ணுறீங்க அண்ட் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, என்னன்னா நான் ஒன்று நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அதுவும் கிஃப்ட்டு தான். இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அவங்கள நினச்சதோ நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அதுவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்டு தான். ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் அப்படின்னாலே ரிமெம்பரன்ஸ், ஓகேவா? மென்னை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் அப்படின்னா எஃபர்ட் நோட்டீஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல விஷயங்கள் வேற வேறையா இருந்தாலும் மெசேஜ் ஒன்று தான். நான் ஒன்று நினச்சேன் அப்படிங்கிறத கிளியராக டைரெக்டாக டு த ஹார்ட் கம்யூனிகேட் பண்ணுறோம். சரி, எனக்கு கிஃப்ட்லாம் பெருசாக கொடுக்க தெரியாதுங்க, ஆனால் என்னுடைய பார்ட்னர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. இனிமேல்ட்டாவது கிஃப்ட் எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், சின்ன சின்னதாக அவங்கள நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிங்க. சரி, நான் கிஃப்ட் ஷேரிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் என் பார்ட்னருக்கு அது தெரியலங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் ஓகே. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கிளியராக சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட லவ் லாங்குவேஜ் இதுவாக இருந்து உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வேறையாக இருந்தது அப்படின்னாலுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் க்ரியேட் ஆகும்.